Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு சூப்பர் சிம்பிளான ரெசிபி குடல் பெரட்டல் செய்வது எப்படின்னு செஞ்சு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் 2 கராம்பு, ஒரு பட்டை, ஒரு பெரிய வெங்காயம் வெட்டியது, ஒரு சின்ன தக்காளி வெட்டியது, ஒரு பச்சை மிளகாய் கீறியது, 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டேபிள்ஸ்பூன் கறி மசாலா, 1 டேபிள்ஸ்பூன் கடலை பருப்பு ஊற வச்சுக்கணும். 1/4 கிலோ குடலை நான் கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிட்டு தாளிப்பு பட்டை கிராம்பு போட்டு தாளிச்சிடணும். அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா போட்டு வதக்குவோம். இப்போ நான் சொல்கிற குவான்டிட்டி வந்து 1/4 கிலோ குடலுக்கான குவான்டிட்டி தான். உங்களுடைய குடல் குவான்டிட்டி நிறையா இருக்கும்போது நீங்கள் நிறையா தக்காளி பச்சை மிளகா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா போட்டுட்டு ரொம்ப வதக்க தேவையில்லை. ஜஸ்ட் 1 minute அந்த ஃப்ரேக்ரன்ஸ் வர வரைக்கும் இருந்தால் போதும். உங்களுக்கு உரப்பு கூட வேணும்னாக்கா நீங்கள் நிறையா பச்சை மிளகா போட்டுக்கலாம், இல்லை மிளகாத்தூள் போட்டுக்கலாம், இல்லை பெப்பர் போட்டுக்கலாம், அது உங்களுடைய இஷ்டம். பட் இது சூப்பர் சிம்பிள் அப்படிங்கிறதுனால நான் வேறு மசாலா எதுவும் யூஸ் பண்ணல, கறி மசாலா மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். நான் இப்போ கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு உங்கள் சுவைக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு ஒரு 2 to 3 minutes அது கொஞ்சம் வதங்க விட்டுட்டு அதுவும் உங்களுக்கு அந்த ஃப்ரேக்ரன்ஸ் வரும், அது வரைக்கும் கொஞ்சம் வதங்கணும். ஸோ ஒரு 2 to 3 minutes ஆயாச்சு. இப்போ உங்களுக்கு பார்த்திங்கனாலே தெரியும் இஞ்சி பூண்டு விழுது தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி இருக்கு. இந்த டைமில் நம்ம கறி மசாலா சேர்த்துக்கலாம். ஸோ கறி மசாலா போட்டு கொஞ்சம் லைட்டாக அது வறுத்தெடுத்த மாதிரி செஞ்சுட்டு அப்புறம் நம்ம குடல் போட்டுடலாம். குடல் போட்டுட்டு நான் கொஞ்சம் லேசாக அந்த மசாலாவோட எல்லாத்தையும் கிளறி விட போகிறேன். கிளறிட்டு இருங்க, கொஞ்சம் ஜஸ்ட் 1 minute கிளறிட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி அதை விசில் போட்டுடலாம். ஸோ அதே கப்பில் வந்து நான் 1 கப் இல்லை 1.25 கப் தண்ணி ஊற்ற போகிறேன். ரொம்ப தண்ணி நான் வைக்கல, ஏன்னா இது பிரட்டல் அப்படிங்கிறதுனால கம்மியான தண்ணி தான் நான் இப்போ வைக்கிறேன். ஸோ அந்த குடல் உங்களுக்கு லைட்டாக தண்ணியில் மூழ்கி இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும், ரொம்ப ஓவராக மூழ்காமல் லைட்டாக. ஸோ அந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நான் லோ ஃப்ளேமில் 5 விசில் விட போகிறேன். 5 விசிலுக்கு அப்புறம் குடல் நல்லா வெந்திருக்கு. இந்த டைமில் நான் ஊற வச்சுருக்கிற கடலை பருப்பை இதோடு சேர்த்துக்க போகிறேன். போட்டுட்டு திரும்ப ஒரு 2 விசில் விடணும். ஸோ இந்த டைமில் தண்ணி எதுவும் ஊற்ற தேவையில்லை, ஜஸ்ட் இருக்கிற தண்ணியிலேயே அந்த 2 விசில் வந்தாக்கா போதும். ஒருவேளை 5 விசில்லையும் குடல் வேகாட்டா இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு 2-3 விசில் விட்டதுக்கப்புறம் குடல் வெந்ததுக்கு அப்புறம் கடலை பருப்பை போடுங்க, இல்லாட்டி கடலை பருப்பு காணாமல் போயிடும். 2 விசில் கடலை பருப்பு போட்டு 2 விசில் கழித்து குடல் கறி குடல் பெரட்டல் ரெடி.
சுவையான குடல் பெரட்டல் இப்போ ரெடி. ஏன்னா கடலை பருப்பு போட்டு 2 விசில் விட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கிரேவியும் ரொம்ப திக்காக வந்திருக்கு. இதை நீங்கள் பரோட்டா இல்லாட்டி சப்பாத்தி இல்லை சோறு அது கூட சேர்த்து சாப்பிடலாம். சுவையான குடல் பெரட்டல் உங்களுக்காக. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Until then, see you in another video. Bye bye.